நாம இன்னைக்கு பார்க்க போறது சொடலை மடன் கோவத்தோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். போன பதிவுல பார்த்திருந்தோம் சொடலை மடன் கோவத்துக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். அந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியல, ஏன்னா நீங்க உங்க முன்னோர்கள் காலத்துல அது பண்ணிட்டாங்க, என்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு சில கஷ்டங்கள் எங்க குடும்பங்கள் படுது, எங்களோட பரம்பரை ஒரு சில கஷ்டங்கள் பட்டு வருது, அதை வச்சு நாங்க சொடலை மடன் கோவமா இருக்காரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில இல்ல உங்க பரம்பரையில இல்ல உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போதும் நீங்க உங்க தெய்வமான சொடலை மடன் கோவத்துல இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயமா நீங்க உள்ளூர்கள்ல இருக்க முடியாது. அதாவது அந்த சொடலை மடன் கோயில் எங்க இருக்கோ, உங்க பூர்வீக ஊர் எங்க இருக்கோ அந்த மாதிரி ஊர்கள்ல நீங்க இருக்கவே முடியாது. அதை தவிர்த்து வெளியூர்கள்ல நீங்க வேலை விஷயமா போயிருக்கலாம், இல்ல அந்த ஊர்ல உங்களுக்கு பிழைக்க முடியல, இல்ல கஷ்டங்கள் வறுமைகள் அதன் காரணமாகவும் நீங்க உங்க பூர்வீக ஊரை விட்டு வெளியூர் போயிருக்கலாம். அதுவும் சொடலை மடன் கோவத்துக்கான காரணங்களா இருக்கும். அடுத்தல உங்களோட வீட்டுல நோய்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்படி நோய்கள் வரல அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்படின்னா, நோய்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனா வரும். அந்த மாதிரி இதுல செய்யக்கூடாது. இப்போ ஒரு சின்னதா ஒரு நோய் வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு துற வந்துட்டோம், அடுத்த நோய், அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதும் நீங்க சொடலை மடன் நம்ம மேல கோவத்துல இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எதிர்பாராத விபத்துகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கலாம். விபத்துகள் அப்படின்னா பெரிய லெவல்ல இருக்காது, சின்ன சின்ன விபத்துகள். அதாவது வண்டியில போகும்போது கீழே விழுது, கை கால் அடிபடுது, கை கால் முறியுது, அந்த மாதிரி விஷயங்கள். இல்ல சும்மா நிற்கும் போது ஏதாவது ஒரு வண்டி நம்ம மேல இருந்து இடிக்குது, இல்ல தீ இதுவே மேலப்பட்டு அந்த மாதிரி விபத்து மூலமா அடிக்கடி விபத்துகள் ஏற்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சொடலை மடன் கோவத்துல இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அடுத்தல வீட்டுல, அதாவது உங்க குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு மன அமைதியும் ஒரு நிம்மதி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கவே இருக்காது. வாரத்துல 7 நாள் அப்படின்னா ஒரு நாள் கூட நீங்க நிம்மதியா இருக்க மாட்டீங்க, மன அமைதிங்கிறது இருக்காது. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு, ஒரு மன அமைதி இல்லாம ஒரு மனக்குழப்பங்கள், அந்த மாதிரி விஷயங்களாவே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போதும் சொடலை மடன் நம்ம மேல கோவத்துல இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நீங்க எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல பெரிய லெவல்ல லாபங்கிறதே கிடைக்கவே கிடைக்காது. முழுக்க முழுக்க நஷ்டங்கள் மட்டும்தான் வந்துட்டே இருக்கும். அந்த தொழில் நீங்க அடிக்கடி கூட மாத்திக்கிட்டே இருக்கலாம். சரி, இந்த தொழில் வரல அடுத்த தொழில் போவோம், அந்த தொழில் அடுத்த தொழில் போவோம் அப்படின்னு நீங்க தொழில்களை மாத்திக்கிட்டே இருந்தாலும் அது சொடலை மடன் உங்க மேல கோவத்துல இருந்தாருன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு லாபம் அப்படிங்கிறது நீங்க எடுக்கவே முடியாது. பெரும்பாலும் நஷ்டத்துலதான் போய் முடியும். சரி, தொழில் தான் சரியில்லை, வேலைக்கு போவோம் அப்படின்னு நீங்க வேலைக்கு போனாலும் அங்கேயுமே உங்களுக்கு நிரந்தரமான வேலைகள் அப்படிங்கிறது கிடைக்காது. அப்படியே அதே மாரி நிரந்தரமான வேலைகள் கிடைச்சாலும் உங்களோட கூட வேலை பார்க்கவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பணி உயர்வு அப்படிங்கிறது கிடைங்க. ஆரம்பத்துல எந்த இடத்துக்கு உள்ள போனீங்களோ அதே இடத்துலதான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. சம்பள உயர்வும் அதிகப்படியா இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உங்க மேல சொடலை மடன் கோபமா இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தல உங்க வீட்டுல இருக்க ஆணோ சரி பெண்ணோ சரி ஏதாவது ஒரு தவறான பாதைகளுக்கு போறது, இல்ல போதைக்கு அடிமையாகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பகுதிகளிலுமே நடக்குதுதான். தவறான பாதைகளுக்குள்ள போயிட்டு வருது. ஆனா இந்த மாதிரி சொடலை மடன் கோவத்துல இருக்கவங்க அந்த தவறான பாதையில அப்படி உள்ளே மூழ்கி போயிடுவாங்க. அவங்கள திரும்ப அதுல இருந்து மீட்டெடுத்து வர முடியாது. அந்த மாதிரி விஷயங்களால சொடலை மடன் கோவம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தல தொடர்ச்சியான அவமானங்கள் அப்படிங்கிறது உங்களை சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது எப்பவோ ஒரு விஷயங்களுக்காண்டி நீங்க பட்ட அவமானங்கள் கூட அது காலப்போக்கில் அதை மறக்காம அப்படின்னு உங்களை பின்தொடர்ந்து அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போதும் அடுத்தல தொடர்ச்சியான சண்டைகள், சச்சரவுகள், அந்த மாதிரி விஷயங்கள், எதிர்த்த வீட்டு கூட சண்டை, பக்கத்து வீட்டுல சண்டை, உள்ள வீட்டுக்கு சொந்த வீட்டுக்குள்ளே சண்டை, அந்த மாதிரி சுத்தி எங்க போனாலும் சண்டை சச்சரவுகள், அந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாம அந்த மாதிரி இருக்கும் போதும் சொடலை மடன் கோவத்துல இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உங்க மேல சொடலை மடன் கோவம் இருந்துன்னா அந்த சொடலை மடன் கோயிலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சாலோ இல்ல அங்க போய் நீங்க வழிபட்டு வந்தாலோ உங்க மேல கோவமா இருக்க சொடலை மடன் கோயிலுக்கு, சரி வீட்டுல ஒரே பிரச்சனை, வீட்டுல ஒரே கஷ்டங்கள், ஒரே சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அதனால நம்ம சொடலை மடன் கோயிலுக்கு போயிட்டு வரோம் நீங்க கிளம்புனாலும் உங்களால சொடலை மடன் கோயிலுக்கு முழுசுங்க, அதாவது உங்க குடும்பத்தோட மொத்தமா சேர்ந்து போக முடியாது. ஏதாவது ஒரு தடங்களோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ வரலாம். அப்படி இல்ல அதே மீறி நீங்க கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலும் திரும்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே திரும்ப மீண்டும் உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் அந்த மாதிரி திரும்ப உடனே வரும்போது உங்களுக்கு அந்த கோயிலுக்கு போகணுங்க ஆசைகளோ சிந்தனைகளோ வராம ஆயிரும். இது மூலமாவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சொடலை மடன் உங்க மேல கோபமா இருக்காரு அப்படிங்கிறத. அடுத்தது, நீங்க வேற எந்த ஒரு தெய்வத்துக்கு போய் என்னதான் ஒரு விஷயங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு முருகருக்கு போய் மாலை போட்டல, இல்ல ஒரு ஐயப்பனுக்கு மாலை போடுதோம், இல்ல அம்மனுங்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கதான அக்னி சட்டி, இல்ல அந்த மாதிரி பால் குடம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு தெய்வங்களுக்கு பண்ணாலும் சரி, சொடலை மடன் கோபங்கள் இருக்கும்போது அந்த விஷயங்கள் நீங்க அந்த தெய்வங்களுக்கு பண்ண பூஜைகள் பரிகாரங்களுக்கு உண்டான பலன்களோ இல்ல அதுக்கு நீங்க அந்த விரதத்துக்கான பலன்களோ எதுவுமே உங்களை வந்து
முழுமையா அடையவே அடையாது. ஏன்னா காரணம், சொடலை மடன் கோவத்துல இருக்கும்போது உங்களுக்கு மத்த தெய்வங்கிட்ட இருந்து எந்த ஒரு கண்களும் எதுவுமே கிடைக்காம போயிடும். இது மூலமாவும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சொடலை மடன் உங்க மேல கோவத்துல இருக்காரு அப்படிங்கிற. அடுத்த ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல காரியங்கள், ஒரு திருமணமா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதோ ஒரு வீட்டுல குழந்தை உண்டாகுது, இல்ல வேற ஏதோ உங்க வீட்டு குழந்தைகள் ஏதோ பருவத்துக்கு வருது, அந்த மாதிரி விஷயங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் ஒரு தடையா அப்படியே ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தடையை மீறி அதை நீங்க ஒண்ணுச்சு வந்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு முழுமையான சந்தோஷமா ஒரு திருப்தியே இருக்காது. ஏன்னா உங்கள்கிட்ட அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான பண பிரச்சனைகள், அடுத்து அது நடத்துறதுக்கான முறையான ஆட்கள் இல்லாம உங்களால அதை சரியாக நடத்த முடியாம அந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து உங்க குடும்பத்துல ஆண் வாரிசு அப்படிங்கறத ஒண்ணு இல்லாம போயிடும். ஏன்னா சொடலைமடன் உங்க மேல கோவத்துல இருக்கும்போது நீங்க அந்த சொடலைமடன் கிட்ட நெருங்காம தூரத்திலே இருக்கும்போது உங்களோட வாரிசுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். உங்க குடும்பத்துல அதிகப்படியான பெண் குழந்தைகள் தான் நிறைய பிறக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாவும் தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொடலைமடனோட கோவத்துக்கு ஆளாகி இருக்கீங்க அப்படிங்கிறது. நம்ம இதுல பார்த்த விஷயங்கள்ல வீட்டுல நோய்கள் வரல, இல்ல எனக்கு திருமணத்துல எனக்கு திருமணம் முடிஞ்சு நல்லபடியா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி நான் நல்லபடியா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க இருந்தாலுமே, நல்ல தொழில தான் இருக்கேன் அப்படின்னாலுமே, உங்களோட குடும்பங்கள்ங்கிறது நல்லபடியா போய்கிட்டு இருக்குமே தவிர்த்து உங்களுக்கு பண கஷ்டங்கள், உங்க தொழில கஷ்டங்கள், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், ஏதாவது ஒரு குறைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் சொடலை மடனோட கோவங்கள் தான். இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் இருந்தாலும் உங்க மேல சொடலை மடன் கோவமா இருக்காரு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சாலோ, இல்ல உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சாலோ, உடனே நீங்க உங்களோட குலதெய்வமான தெய்வத்தை முழுமையா நம்பி அந்த தெய்வத்தோட காலடியில போய் விழும்போது அந்த சொடலை மடனுக்கு உங்க மீதான கோவங்கள் குறைய ஆரம்பிக்கும்.